ஹலோ வணக்கம். நாங்கள் ரீசெண்டாக மலேசியா கோலாலம்பூர் போயிருந்தோம். அங்கே 4 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். மலேசியா கோலாலம்பூர் போனீங்கன்னா முக்கியமான பார்க்க வேண்டிய இடம் இந்த பட்டு கேவ்ஸ் முருகன் டெம்பிள். மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மலையை குடஞ்சி ஒரு முருகனுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. இது வந்து கீழே 2 பக்கமும் கோயில் இருக்குது, நிறைய சன்னதிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் முதல்ல மலை மேலே ஏறி அங்கே இருக்கிற முருகனை மலை குகையை குடஞ்சி கட்டின அழகையும் அதில் இருக்கிற முருகன் சன்னதியும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது மொத்தம் ஒரு 300 படி இருக்குது. 300 படி மேலே ஏறி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி இருக்க அங்கேருந்து பார்க்குற வியூ தான் இது. ஆக்சுவலாக இங்கேருந்து போன முன்னோர்கள், தமிழர்கள், மலேசியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டின கோயில் இது. ஆக்சுவலாக மலேசியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட 400 இந்து கோயில்கள் இருக்குது. முருகன் பிரதானமாக 4 கோயில் இருக்குது. அவங்க 4ம் படை வீடாக கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எப்படி 6 படை வீடு முருகனுக்கோ அதே மாதிரி அங்கேயும் 4 படை வீடாக அங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து முதல் ஸ்டேஜ் ஏறினோடனே இருக்கிற குகை. அழகாக மலையை குடஞ்சி சூப்பராக கட்டியிருக்காங்க. இப்போ அவங்க மலேசியாவில் இருக்கிற இந்துக்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு வந்து 10 படை வீடு. எப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 6, அவங்க பிரதானமாக முருகன் கட்டின 4, அவங்க மொத்தம் சேர்த்து 10 படை வீடு. 10ஆவதாக கட்டினது தான் இந்த பட்டு கேவ்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து 10 மலை முருகன் கோவில். நாளடைவில் இது பட்டு கேவ்ஸ்னு மாற்றிட்டாங்க. இது அவங்கள பொறுத்த வரைக்கும் முருகனுக்கு படை வீடுகள் 10. இது கோலாகலமாக முருகனுடைய கந்த சஷ்டிலாம் கோலாகலமாக நடக்கும். அவ்வளோ கூட்டம் வரும். இது எல்லா தரப்பு மக்களும் வருவாங்க. அருமையாக கட்டிக்கிறாங்க இந்த கொலையை குடஞ்சி. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் செகண்ட் ஸ்டேஜ் போகிற வழி இது. இது உள்ள என்ன பிரமாதம்னா நம்மளுடைய அந்த குகைக்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கிற 6 படை வீடையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே அது இது முதல் குகை ஏறி கீழே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம்ல ஏறி உள்ளே இறங்கணும். இப்போ அங்கங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா அந்த குகைக்குள்ளே. இது வந்து மலை மேலே அங்கங்கே லைட் எரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 6 படை வீடு அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஏறி தரிசனம் பண்ணலாம். எங்களுக்கு டைம்னால போக முடியல. நீங்கள் லீசராக போய் அதெல்லாம் கிட்ட பாருங்கள். இது வந்து குகையோட கடைசி எண்டு. இங்கே தான் முருகனோட வள்ளி தெய்வனோட சன்னதி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக குடஞ்சி பண்ணியிருக்காங்க. இந்த குகையோட கடைசி எண்டு. எல்லாருக்கும் 10 மலை, எல்லோரும் 10 மலை முருகனுக்கு ஒரு அரோகரா போடுங்க. 10 மலை முருகனுக்கு அரோகரா. கோலாலம்பூர்லேருந்து 1 hour ஜேர்னியில் இந்த இடம் இருக்குது. யார் கோலாலம்பூர் போனாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடம் இந்த 10 மலை முருகன் கோயில். மறுபடியும் சொல்கிறேன், 10 மலை முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இதான் உள்ளே இருக்கிற வள்ளி தெய்வான முருகன் சன்னதி.